எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அந்த எத்திக்கல் ஹேக்கிங்லேயே டிஃபென்ஸ் டீம்னு ஒருத்தர் இருப்பாங்க. கரெக்டாக இந்த டிஃபென்ஸ் டீம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 சிஸ்டம் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த 100 சிஸ்டமில் ஏதோ ஒரு சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, இல்லை ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த லாக்ஸை எப்படி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆகட்டும் இல்லை ஒரு எம்என்சி ஆகட்டும், எப்படி அந்த லாகை கலெக்ட் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஓப்பன் EDR அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த ஓப்பன் EDR அப்படின்னா என்ன, அதே மாதிரி எப்படி ஒரு 100 சிஸ்டமில் அதை கான்ஃபிகர் பண்ணுவாங்க, அந்த 100 சிஸ்டமில் வந்து எப்படி லாக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி அவங்க எதை கிளிக் பண்ணாங்க, எதை வந்து தேவையில்லாமல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆச்சு, அந்த இஷ்யூ மூலமாக நம்ம கம்பெனிக்கு ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்கா, ஃபினான்ஷியலாகவும் இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணும், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எப்படி நம்ம வந்து நம்ம சைடில் ஒரு ஈவெண்ட்டை கலெக்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த EDR சர்வீஸ்னு சொல்லுவாங்க, Endpoint and Detection Response Service அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, உங்கள் சிஸ்டமை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கான்ஃபிகர் பண்ணி வச்சுப்பாங்க. உங்கள் சிஸ்டமில் ஏதாச்சும் இஷ்யூ நடந்துச்சு, இல்லை டேட்டா பிரீச் நடந்துச்சு, இல்லை ஹேக்கிங் நடந்துச்சு அப்படின்னா அவங்க லைவாக எங்கன்னா ரிமோட் லொக்கேஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் சிஸ்டம் அனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரியல் டைம் சினாரியோஸில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓப்பன் EDR அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது கொமோடோ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ கொமோடோ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து வேர்ல்டு வைடாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இங்கே நீங்கள் போயிட்டு ஓப்பன் EDR கொமோடோன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஒன்று வரும். ஸோ என்னென்னா ஓப்பன் EDR அப்படிங்கிறது ஒன்று வரும். இது என்ன அப்படிங்கிறது நான் ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க உங்கள் சைடில். இப்போ 100 கம்ப்யூட்டர் நான் ஒரு குட்டி தான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வைக்கிறேன், இல்லைனா குட்டிஸாக வந்து ஒரு கம்பெனி நான் நடத்த போகிறேன் அப்படின்னா, கம்பெனியில் நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு 10-15 கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து வச்சுட்டு இருப்பீங்க கரெக்டாக. பட் அந்த 10-15 கம்ப்யூட்டர்ஸ்க்குமே அவங்க சைட்லேருந்து ஈவெண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இப்போது சும்மா இப்போ நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த இடத்துல இது ஒரு ஈவெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் விண்டோஸ் டி ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஒரு க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன், இது ஒரு ஈவெண்ட். இந்த மாதிரி இந்த செகண்டில் இப்படி வந்து கனெக்ட் பண்ணாங்க, இந்த செகண்டில் இந்த மாதிரி இருக்குது, இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரன் ஆச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ நோட் பேட்னு கொடுக்குறேன், அப்போ நோட் பேட் ஓப்பன் ஆகிடுச்சா, அப்போ இது ஒரு ப்ராசஸ், ஒரு நோட் பேட் ப்ராசஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் அவங்க சிஸ்டமில் பண்ணுறாங்க, என்ன ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி அவங்க ஈவெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதில் தப்பான வெப்சைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் malicious வெப்சைட் போயிருக்காங்களா, தெரியாமல் ஏதாச்சும் ரீஎக்ஸி ஃபைலை கிளிக் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் பார்த்தீங்கன்னா EDR. இதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி இங்கேருந்தே ஃபிக்ஸ் பண்ணலாம், பேச்சஸ் அப்டேட் பண்ணலாம். விண்டோஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேச்சஸும் அப்டேட் பண்ணலாம். இப்போது இந்த ஓப்பன் சோர்ஸ் EDR நான் என்ன பண்ண போகிறேன், என் சைடில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜுக்கு போகும். இது ஃப்ரீ தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் நீங்கள் த்ரெட் ஹண்டிங்கோ இல்லை வந்து செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ்குள்ளே, டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸ்குள்ளேயும் EDR செக்யூரிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. இப்போ கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு நீங்கள் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் சைன்இன் கொடுக்குறேன். ஆல்ரெடி நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண போகிறேன். சரிங்களா, என்னுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நமக்கு அத்தன்டிகேட்டர் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அத்தன்டிகேட்டர் ஆப்ஷன் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னு தெரியல, பிகாஸ் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. ஸோ பட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் கோட் கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் பண்ண அதே சமயத்தில் நான் பேரலாக 3 OS ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் என் சைடில். எதுக்காகனா உங்களுக்கு டெமோ காமிக்கும் கரெக்டாக. இப்போது ஒரு காலி இருக்குது, ஒரு விண்டோஸ் 1 இருக்குது, ஒரு விண்டோஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட 3 OS பேரலாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, எதுக்காக அப்படின்னா இதிலேருந்து லாகை கலெக்ட் பண்ணணும்னா, இப்போது எப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, இது வந்து நீங்கள் ரியல் டைம் எடுத்துருந்தா வேறு எங்கேயாச்சும் லொக்கேஷன் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போது என்னுடைய எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வந்து கனடாவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிஸ்டம் வந்து நீங்கள் லாகை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 சிஸ்டம் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இந்த காலி இருக்கா, விண்டோஸ் இருக்கா, இப்போ இதில் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அட் த சேம் டைம் இப்போ இங்கே வந்து லாகின் ஆகிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு இருக்கா, இந்த டேஷ்போர்டு தான் மானிட்டர் பண்ணுறவங்க கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறோம்னா, சிஸ்டமாக நான் கான்ஃபிகர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த டிவைசஸ்குள்ளே போகிறேன். டிவைசஸ்குள்ளே போகும் பொழுது எனக்கு இங்கே 4 டிவைஸ் இருக்குங்களா. இந்த 4 டிவைஸில் ஃபஸ்ட்டு இந்த VMware தான் விண்டோஸ் 1, இந்த காலி தான் அங்கே காமிச்சிது சைபர் ட்ரேடர் அப்படிங்கிறது. இந்த டிவைஸ் ஒரு ஆண்ட்ராய்டையும் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 4 டிவைஸ்லேருந்தும் வர்ற எல்லா லாக்ஸுக்குமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன மாதிரி லாக்ஸ் வருது அப்படிங்கிறது. இப்போ நான் புதுசாக ஒரு டிவைஸ் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ரோல் டிவைஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே நான் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும்.
ஆண்ட்ராய்டு விண்டோஸ் லைனக்ஸுங்கிறத சூஸ் பண்ணணும். தென் என்ரோல் அண்ட் ப்ரொடெக்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இந்த லிங்க் ஜென்ரேட் ஆகும்பொழுது இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் எம்ப்ளாய்க்கு கொடுப்பீங்க. இல்லை எம்ப்ளாய்க்கு டேரெக்டாக கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மானிட்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே டேரெக்டாக ரிமோட்லேருந்தே புஷ் பண்ணிடுவீங்க. புஷ் பண்ணும்போது அவங்க சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிட்டு அவங்களுடைய லாக்ஸ் உங்கள் சிஸ்டமுக்கு வரும். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி தான் நடக்கும். ரியல் டைம் கேசஸில் ரியல் டைமாக ஒரு கம்பெனியில் இப்படி தான் நடக்கும். இப்போ இந்த மாதிரி லிங்க் அவங்களுக்கு சென்ட் பண்ண உடனே, இப்போ நான் சும்மா ஒரு சாம்பிளாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த காப்பி பண்ணிவிட்டு இந்த விண்டோஸ் 2ல் போய் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எதுனா அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். எதுக்காகனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. இப்போ நான் Ctrl+V கொடுத்து என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா டவுன்லோட் விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு கேட்குமா. இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலரை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு EXE ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும். அரௌண்ட் ஒரு 30 MB இருக்கும். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணும் பொழுது லாக்ஸ் வந்துடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா இங்கே அசெட்ஸ்குள்ளே டிவைசஸ்ன்னு போனால் நம்ம ஆல்ரெடி ஒரு 3 டிவைஸ் பார்த்தோம் தெரியுமா. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே அசெட்ஸ்குள்ளே போனால் இந்த டிவைஸ் வந்து இங்கே என்ரோல் ஆகிருக்கும். இப்போ கரண்ட்டாக ஆனில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆன்லைன், அதுக்கப்புறம் கனெக்டட், ஆன்லைன்னா இப்போ இந்த 4 டிவைஸுமே எனக்கு வந்து கனெக்டடில் இருக்குது. இந்த 4 டிவைஸுடைய லாக்ஸும் நான் வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன், நேற்று ஒரு வைரஸ் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு ரேண்டமாக ஒரு வைரஸ் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்படி இன்ஸ்டால் பண்ணும்பொழுது எனக்கு ஈவெண்ட்ஸ் வரும். எப்படி ஈவெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு VLC மீடியா பிளேயரை டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு படம் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும், VLC பிளேயர் வந்து உண்மையாகவே VLC பிளேயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ணாது, ஒரு பிளேயர் ஓப்பன் ஆகும். அது இல்லைனா வந்து ஒரு EXE வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அது உண்மையாகவே நார்மல் நல்லா இருக்கிற EXE அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியே பண்ணணும். பட் அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுது உங்கள் சிஸ்டமில் அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட்டாக இங்கே வரும். இப்போ நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த Endpointங்கிற இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த கிளிக் பண்ணும்பொழுது இந்த இடத்துல malware detection, total alert, total devices, contained files அப்படின்னு 4 வந்துருக்கா. இதுதான் எனக்கு அந்த 4 சிஸ்டமில் ஏதோ ஒரு சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா தப்பாக ஏதோ நடந்திருக்கு. என்னென்னா ஒரு வைரஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அலர்ட்ஸு, இந்த டோட்டல் அலர்ட்ஸு. இந்த டோட்டல் அலர்ட்ஸ் வந்து அந்த 4லேருந்தும் வர்ற இன்ஃபர்மேஷன் தான் அந்த டோட்டல் அலர்ட்ஸு. அப்புறம் ரெண்டாவது ஒன்று இருக்குது பாருங்கள், malware நேம்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் வைரஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டுருப்போம், அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ malware டிடெக்ஷன்ஸ் அப்படின்னா malicious சாஃப்ட்வேர். ஏதோ ஒரு சிஸ்டமில் malware டிடெக்ஷன் நடந்திருக்கு, இது என்ன சிஸ்டம் அப்படிங்கிறது அதை நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு ஒரு இங்கே ஒரு அலர்ட் லிஸ்ட் இருக்கா. இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தா, காம்பனண்ட் ஆன்டிவைரஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கு, என்னென்ன ஆன்டிவைரஸ் டிடெக்ட் மால்வேர், ஈவென்ட் டைம் என்றைக்கு நடந்திருக்கு, அதனுடைய ஹேஷ் என்ன, அப்புறம் அது என்ன ஃபைல் நேம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ அந்த சிஸ்டமில் நடந்த அலர்ட் உங்களால் எங்கே பார்க்க முடியும். விச் மீன்ஸ் இங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அது ஏதோ ஃபைலை பண்ணியிருக்காங்க, டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது தான். தென் ரெண்டாவது, இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நம்ம. அடுத்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த ஈவெண்ட் சர்ச்சில் போகும்போது இந்த ஈவெண்ட் சர்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு, அப்போ அதை வந்து எப்படி நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த வேலையெல்லாம் யார் தெரியுங்களா பார்ப்பாங்க, நான் சொன்ன மாதிரி உள்ள இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் ஒரு டீம் இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரெட் டீமாக இருக்கலாம், இல்லை வந்து மால்வேர் டீமாக இருக்கலாம், இல்லை வந்து டிஃபென்ஸ் டீமாக இருக்கலாம். அதாவது ஏகப்பட்ட டீம்ஸ் உள்ள ஸ்ப்ளிட்டப் ஆகிருக்கும். அங்கே இவங்க தான் பார்ப்பாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு மால்வேர் அலர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே இது இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே என்னென்னா சாஃப்ட்வேர் இன்வென்ட்ரி. இந்த சாஃப்ட்வேர் இன்வென்ட்ரி நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சிஸ்டமில் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனும் கிளியராக இங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆண்ட்ராய்டு டிவைஸ். இந்த மொபைல் அப்ளிகேஷனில் போனால் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ப்ளஸ் இது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அலோடா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். தென் இங்கேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வேண்டாம் அப்படின்னா பிளாக் பண்ணலாம். அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இங்கேருந்தே பண்ணுவாங்க. அடுத்து பேட்ச் மேனேஜ்மெண்ட். இதுக்கு அடுத்து என்ன வரலாம், இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அடிக்கடி நான் சொல்லுவேன் விண்டோஸை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை அப்டேட் பண்ணும் பொழுது அதுக்கான செக்யூரிட்டி பேட்சஸ் விண்டோஸ் விட்டுருப்பாங்க கரெக்டாக. அந்த விண்டோஸ் அப்டேட் பேட்சஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேட்ச் பண்ணுவீங்க. அடுத்து குளோபல் சாஃப்ட்வேர் இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன, இது வந்து அந்த சிஸ்டமில் சாஃப்ட்வேர்ஸ் குளோபலாக யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு இங்கே தெரியும். இது வந்து ஒன்று. அண்ட் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட். இங்கே இன்கேஸ் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் காமிக்கிறேன்.
இந்த hackernews.com போங்க. போயிட்டு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சிவி இப்போ போனால் இங்கே இப்போ ஆன்கோயிங் சப்ளை செயின் அட்டாக், இந்த மாதிரி மேசிவ் ஃபிஷிங் அட்டாக், வந்து செக்யூரிட்டி செக்ஸு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு ஹேக்கர் நடந்திருக்கு. அப்போ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சிவி இருக்கும். ஓகேங்களா? சிவி அப்படின்னா காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த 4 சிஸ்டமில் டிடெக்ட் ஆச்சுன்னா உடனே எனக்கு இங்கே சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வேர்ல்டு வைடாக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு இஷ்யூ அந்த சிஸ்டமில் நடந்துருச்சு, அந்த 4 சிஸ்டமில் நடந்துருச்சு. அப்போ உடனே எனக்கு சொல்லு, அப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இல்லைனா என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அந்த 4 பேர் சிஸ்டம்லேயும் இந்த மாதிரி இஷ்யூ நடந்தோடனே டப்பு நமக்கு இங்கே வரும். இங்கே வந்தோடனே அதை வந்து நம்ம பேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் தான். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 0.1% கூட இருக்காது. இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். சிம்பிளாக நான் வந்து அடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த செக்யூரிட்டிக்குள்ளே போகும்போது என்பாயிண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். இங்கே போனால் உங்களுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்கும். பிளாக்டு த்ரெட்ஸ்னு இருக்கும், செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி பிளாக்டு த்ரெட்ஸ் அப்படின்னா என்ன ஃபைலை வந்து பிளாக் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். குவாரண்டைன்டு த்ரெட்ஸ், நீங்கள் நிறைய டைமில் உங்கள் ஆன்டிவைரஸ் குவாரண்டைன் ஆகிடுச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபைல்ஸும் இங்கே உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ இதை கிளிக் பண்ணாலும் ஏன் குவாரண்டைன் பண்ணாங்க, எதுக்காக இதை வந்து தப்பான விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கிற இன்ஃபர்மேஷனையுமே இங்கே உங்களுக்கு வந்துடும். இந்த ஃபைல் நேம், இந்த சிக்னேச்சர் என்னென்னா வல்கரைன் மால்வேர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வல்கரைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு மால்வேர், அது வந்து ஒரு malicious சாஃப்ட்வேர். இதையும் நாங்கள் குவாரண்டைன் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் கண்டெய்ன்டு த்ரெட்ஸு, இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு சிஸ்டமை என்டையராக நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுடைய சிஸ்டமே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதான் சொல்கிறேன், இது உங்களுக்கு இன்னும் டீப்பாக நிறைய தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்னதுக்கு பார்த்தா ரொம்ப கம்மியான ஒரு விஷயங்கள், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்கிறேன். பட் இதை கற்றுக்கிட்டா எனக்கு என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த EDR மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸில் இந்த விஷயங்களை உங்களை கேட்பாங்க. நான் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஒரு வைரஸ் வருது, அதை நீங்கள் எப்படி மிட்டிகேட் பண்ணுவீங்க, ஒரு வைரஸ்னு இருக்குது அதை எப்படி நீங்கள் அனலைசிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஒரு ஈவெண்ட்டை எப்படி சர்ச் பண்ணுவீங்க, ஒரு ஃபைல் ஹேஷை எப்படி சர்ச் பண்ணுவீங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ரெசென்ட்டாக வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் உண்மையான ஃபைலாக இல்லையான்னு கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ரேஸ் ஆகும். இப்போ இங்கே நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஒரு டிவைஸை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸ் வைஸும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ஸாகவும் இருக்கலாம். அது வந்து விண்டோஸாகவும் இருக்கலாம், லைனக்ஸாகவும் இருக்கலாம், மேக்காக இருக்கலாம், அப்புறம் ஆண்ட்ராய்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஓகேங்களா? இங்கே நீங்கள் வந்து ஒரு பைசா எங்கேயும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. இங்கே இன்டர்நெட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இது வந்து கம்பெனியில் காசை கொடுத்து வந்து சர்வீஸாக வச்சுருப்பாங்க. பட் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம ஃப்ரீயாகவே கற்றுக்குறோம். 30 days நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். நிறைய லைசன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து செகண்ட் தாட்டே இல்லாமல் டைரெக்டாக இதை போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத கற்றுக்கோங்க. தென் எப்படி வந்து இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக வேணும், இதில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து மோஸ்ட்லி க்ளவுடு தான். ஓகேங்களா? இது வந்து அவங்க எண்டில் தான் ரன் ஆகுது. உங்கள் சைடில் 2 GB ரேம் இருந்தால் கூட இதை நீங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். அதனால் 2 GB 4 GB அந்த மாதிரி ரேம் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கலாம், எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். ஈவன் மொபைலில் கூட நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கலாம். பட் ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர் நீங்கள் வந்து ஒரு சின்ன லேப்டாப், அம்மா லேப்டாப் இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.